ஒரு காட்டுல தேளும் தவளையும் இருந்துச்சாங்க. அந்த டைம்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த மழையை பார்த்துட்டு தேளுக்கு பயங்கர பயம். இந்த ஆத்த நம்ம எப்படி கடந்து போவோம், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம திருதுன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சைடு வந்த தவளையை பார்த்து என்ன அந்த சைடு கொண்டு போய் விட்டுட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சாங்க. அதாவது அந்த ஆத்தங்கரைக்கு அங்கிட்டு. அப்ப தவளை வந்துட்டு தேளுக்கிட்ட கேட்டுச்சான், நீயோ என்ன வேட்டையாடு கொண்டு சாப்பிட மிருகமாச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அக்கறைக்கு போனதுக்கு அப்புறமா நீ என்ன கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டுச்சாங்க. அதுக்கு அந்த தேளு சொல்லிச்சான், உதவி பண்றவனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கும் ஃபேமிலி இருக்கு, உனக்கும் ஃபேமிலி இருக்கு, ரெண்டு பேருமே இந்த ஆத்த கடந்து அந்த சைடு போனா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை போய் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த தேளு கருணையோட தவளை கிட்ட சொல்லிச்சாங்க. இதை நம்பின அந்த தவளை ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த தவளையும் தேளை தன்னோட முதல சுமந்து கொண்டு போய் அக்கறையில கொண்டு போய் விட்டுடுச்சாங்க. விட்ட உடனேயே இந்த தேளு இந்த தேளோட மகனையும் இந்த தேளோட மனைவியையும் கழுத்தை பிடிச்சிக்கிச்சான் கொடுக்கால. அப்ப அந்த தவளை கேட்டுச்சான், உனக்கு உதவி பண்ணா நீ என்ன கொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால தானே நான் அங்கிருந்து உன்னை கூட்டு வந்து இங்க வந்து விட்டேன், இப்ப வந்த உடனே வேலையை காட்டுறியே அப்படின்னு சொல்லிச்சாங்க. அதுக்கு அந்த தேள் சொல்லிச்சான், அதெல்லாம் சரிதான், எங்களோட நேச்சரை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிச்சாங்க. உங்களோட லைஃப்ல இங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா நீங்க குறை சொல்றது ஃபுல்லாவே அடுத்தவங்களை மட்டும் தான் குறை சொல்லுவீங்க. ஏன்னா இங்க உள்ள அத்தனை பேருமே சரி அவங்கவுங்க நேச்சர்ல தான் வாழ்வாங்களே தவிர நமக்காக எதுவுமே மாத்திக்கிட்டு வாழ மாட்டாங்க. அதனால நல்லதோ கெட்டதோ நமக்கு நாம செஞ்சுக்கிட்டா மட்டுமே போதுமானது. தப்பான இடத்துல ரைட்டா தான் நம்ம முடிவு எடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளும் இந்த தவளைய மாதிரி ஏதாவது இடா உடமா பண்ணோம்னா நம்ம லைஃப்ல இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்த பழகுங்க. இந்த கதையை நான் வேளாங்கண்ணி சர்ச்சில் வச்சு கேட்டேங்க. பிரேயர் நடக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதாங்க. ஸோ நம்மளை காப்பாத்திக்கிறத மட்டும்தான் நமக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுமே தவிர அடுத்தவனை காப்பாத்துதல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் இங்க ஷேர் பண்ணுங்க. யாராக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா என்ன ஏது அப்படின்னு நினைச்சிட்டு. ஓகே, டாடா பாய், see you.